மாவட்டம் புவனகிரி அருகே மஞ்சக்குள்ளை என்ற கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை சாதிய வன்மத்தின் உச்சகட்டமாக சாதி வெறி பிடித்த ஒரு பெண் மிக கொடூரமாக கையில் கட்டப்பாறையுடன் வந்து வேகமாக விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியை இடித்து நொறுக்குவதற்கு நொறுக்கினார்கள். அப்போது அந்த பகுதி உடனடியாக அங்கே ஓடி வந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது தடுத்து நிறுத்திய போதும் அங்கிருந்த இளைஞர்களும் அங்கிருந்த மற்ற பெண்களும் காவல்துறை அதிகாரியிடம் மிக கடுமையாக அவர் சட்டையை பிடித்து தகராறு செய்தார்கள். இதற்கே அவர்கள் ஒரு வழக்கு போட வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடிக்கம்பத்தை கட்டப்பாறையால் இடித்த இடி அது எங்களது ஒவ்வொரு சிறுத்தைகளின் நெஞ்சில் இடித்த இடியாகும். அப்படிதான் நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் தற்போது இன்று கடலூர் மாவட்டத்தின் சார்பில் புவனகிரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்ப்பாட்ட திடலுக்கு வருகை தந்துள்ளோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உள்ளோம். எங்களது கோரிக்கை என்னவென்றால், அந்த கொடிக்கம்பத்தை இடித்த அந்த பெண்ணை உடனடியாக கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணிற்கு எப்படி துணிச்சல் வந்தது? அதுக்கு காரணம் யார்? அந்த பெண்ணை போய் அதை கட்டப்பாறை பெண்ணின் கையில் கொடுத்து அந்த கட்டப்பாறையை கொடுத்து இடி என்று சொன்னவர்கள் யார் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய பூத்தா அருள்மொழி என்பவர் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அருள்மொழி என்பவர் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார், ஒரு வன்னியின் ஒருத்தர் வந்து அடி வாங்கிட்டு வந்தான்னு கேட்கிறப்ப எனக்கு நெஞ்சு எரியுது, எனக்கு அவ்வளோ இதா இருக்கு, நீ அடிச்சிட்டுல வன்னியர் வரணும், அடிச்சிட்டுல வரணும், அடி வாங்கிட்டு எப்படி வந்தேன்னு மக்கள் மத்தியில மிக கடுமையாக நான் பேசுவேன். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செல்வம் மகேஷ் என்பவர் அவர் கேட்கிறார் அந்த மக்களை பார்த்து. அந்த மக்கள் தூரமாக நிற்கிறார்கள். தூரமாக நிற்கும் அவங்க சமுதாய மக்களை பார்த்து இவர் கேட்கிறார், எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுகிறான், அதாவது கிட்டத்தட்ட 3 முறை ஜெயிக்கிறான் அப்படின்னு எங்கள் தலைவர் எழுச்சித்த மன்னன் திருமாவளவன் அவர்களை, தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களை அவன் இவன் என்று மிக கடுமையாக ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு செல்வ மகேஷ் என்பவன் மிக கொடூரமாக இது போன்று பேசுகிறான். அவனை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது போன்று ஒருத்தர் நாங்கள் உங்கள் தலைவரை பார்த்து அவன் இவன் என்று பேசினால் உனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் அதை எழுதுறாரு, ஒரு தம்பி ஒருத்தர் எழுதுறாரு, இதை பூத்த அருமை எழுதுறாருன்றாரு, அதையே ஒரு தம்பி திரு பூத்த அருமை அவர்கள் அப்படின்னு மரியாதை எழுதக்கூடிய நபர்களாக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் நீயோ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து கொண்டு அவன் இவன் என்று ஏக வசனத்தில் எங்கள் தலைவரையே நீ பேசுகிறாய் என்றால் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன் மக்களை பார்த்து கேட்கிறாய் நீ, அதிலிருந்தே விடை இருக்கிறது. நீங்கெல்லாம் ஓட்டு போட்டதனால தான் அவர்கள் ஜெயிச்சிட்டாருங்கன்ற இங்கவா அவங்களை கூப்பிடுன்ற. அப்போ உன்னிடம் நெருங்காத மக்களிடையே உன்னிடம் உள்ளது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி பேசிக்கொண்டு நினைக்கும் போது மிக வேடிக்கையாக இருக்குது, வினோதமாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களது ஆணவ போக்கினை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் 3 முறை தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். 3 முறை எம்பி, 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்லாம மாநகராட்சியின் துணை மேயர் உள்ளிட்ட மற்றும் பல்வேறு ஒன்றிய கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினர்கள், இப்படிப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல்வேறு பதவியில் நாங்கள் இருக்கோம். உன்னாலும் என்ன இருக்க முடிகிறது? உங்களால் எதுவும் இருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், சாதி வெறியை தோன்றி அதில் நீங்கள் சுகம் காண நினைக்கிறீர்கள். அதனாலேயே நீங்கள் உங்களால் வர முடியவில்லை என்று கருத தோன்றியது. மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள். இப்போதல்ல, என்றைக்கும் சிதம்பரத்தின் நிரந்தர எம்பி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நேரம் தெரிவித்துக் கொண்டு, எங்களது ஒற்றை கோரிக்கை, நாங்கள் காவல்துறையை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை, இடித்த அந்த சாதி வெறியர்களை கண்டித்து நாங்கள் போராடுகிறோம். அந்த பெண் மீது உடனடியாக குண்டர் சட்டத்தில் அந்த பெண்ணை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது என்னமோ கடலூர் மாவட்டத்து பிரச்சனை, புவனகிரி சார்ந்த பிரச்சனை அப்படி என்றெல்லாம் இல்லை. இது தமிழகம் தழுவிய அளவிலான ஒரு மாபெரும் பிரச்சனையாகும். கொடி எங்கள் உயிர் மூச்சு. கொடி கம்பத்தை இடித்தது, கொஞ்சம் கம்பத்தை கடப்பாறை இறக்கியது எங்களது நெஞ்சில் கட்டப்பாறையால் இடித்ததுக்கு சமம் என்று நாங்கள் அனைவருமே நினைக்கிறோம். ஆகவே தமிழகம் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கொதித்து எழுந்துள்ளார்கள். தமிழகம் முழுக்க போராட்டங்கள் நடைபெறும். நேற்று கூட சேலத்தில் ஓமலூரில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இது போன்று தமிழகம் முழுக்க பல்வேறு போராட்டங்கள் இருக்க விரும்புகிறது. ஆகவே இதன் மூலமாக காவல்துறைக்கு நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால்,
உடனடியாக இந்த கைவர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஏதோ ஜனநாயக அடிப்படையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆனால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று சாலை மறியலே செய்துள்ளார்கள். அதற்கு காவல்துறை என்ன சொல்கிறீர்கள்? காவல்துறை அவங்க சாலை மறியலே பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கடுமையான கோஷங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக. நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என் கட்சி தோழர்களை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறையினர் உடனடியாக இது போன்ற சமூக விரோதிகளை நடமாடுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஆகவே அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தாமரைச்செல்வன், துணை மேயர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கடலூர்.